ஹாய் ஹலோ வணக்கம். ஜோடியில் என்ன பார்க்க போனால் KineMaster ஆப்பில் எப்படி ட்ரிபிள் ஆக்ஷன் கொண்டு வரதுன்னு அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த வீடியோவை தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். KineMaster பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர், யார் வேணால் எடிட்டிங் கற்றுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ட்ரிம் பண்ணணும். தேவையில்லாத போர்ஷன்லாம் இருக்கும். ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எந்த போர்ஷன் தேவையில்லையோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ட்ரிம் பண்ணால் போதும். ட்ரிம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ட்ரிம் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். எந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லையோ அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ட்ரிம் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் போதும். ஈஸியாக ட்ரிம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் தான் நம்ம ட்ரிபிள் ஆக்ஷன் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அதில் மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எங்கே இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை தான் நம்ம இப்போது டபுள் ஆக்ஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிபிள் ஆக்ஷன் கொண்டு வரலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரீனை ரெண்டாக அது பிரிக்கும். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் லேயரில் அப்லோட் பண்ண வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே வீடியோவாக வந்திருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே வச்சா கரெக்டாக இருக்குமோ அங்கே நம்ம சூஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தன் டிவி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது ட்ரிபிள் ஆக்ஷன். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம ரைட் சைட்லேயே பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். அதேமாதிரி இந்த மாதிரி டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் ட்ரைபேடை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேக் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் பார்த்தீங்கன்னா 3 வீடியோ எடுத்தேன். 3 வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே வீடியோவை மாற்றுறேன். அதேமாதிரி இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நான் ஷேக் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியா போகணும். நம்ம வீடியோ எங்கே இருக்கோ நம்ம அதை செலக்ட் பண்ணி திருப்பி லெஃப்ட் சைடில் என்ன பண்ணணுமோ அதே தான் நம்ம ரைட் சைட்லேயும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்தாச்சு. இதை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த சிசர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணால் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணி அழகாக எடிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை க்ராப் பண்ணி எடிட் பண்ணோம் டபுள் ஆக்ஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை வச்சு நம்ம ஈஸியாக எடிட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அது ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த KineMaster ஆப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணுறது. இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. யார் வேணால் இது ஈஸியாக நம்ம பண்ணலாம். அதுமாதிரி வேறு ஏதாவது டவுட்டு தான் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.